வெல்கம் டு டேஃபைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருந்தப்ப வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 60 பக்கம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. நம்மளுக்கு தேவையானது என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்ளை பண்ணுறது, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நம்ம ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கா, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான வேகன்சி இருக்கா, நம்மளுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா, எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னது, ஃபீஸ் எவ்வளவு, எங்கே எக்ஸாம் சென்டர் போட போகிறோம், இதுதான் மோஸ்ட்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நிறையா இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்ல, நம்ம கிறிஸ்பாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேஃபைஸில் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கும் ஜிடிக்கும் டெல்லி போலீஸுக்கும் சேர்த்து கம்பைண்டாக நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஆன்லைன் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்களா, நம்மளுக்கு என்னைக்கு எக்ஸாம் டேட் ஸ்டார்ட் ஆகுது, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க. வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5800+ வேகன்சிஸ் இருக்குது. இது கண்டிப்பாக என்னது இன்க்ரீஸும் ஆகும். ஸோ மொத்தமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு 8000 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. எப்போ அப்படின்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டும் சேர்த்து ஒரு 8000+ வேகன்சி சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கிராஜுவேட்டில் வந்து 5800 வேகன்சி கிட்ட இருக்குது. ஸோ இது ஃபியூச்சரில் இன்க்ரீஸும் ஆகும். அடுத்து அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. இது கிராஜுவேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன். அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A2 B2 C2 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த இதில் A2 அப்படின்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸஸ் இருக்கணும், மற்ற கண்ணாடி கண்டிப்பாக போட்டிருக்க கூடாது அப்படின்றது. B2க்கும் B3க்கும் கண்ணாடி போட்டுக்கலாம். அதில் டிஸ்டிங் விஷன் எவ்வளோ இருக்கணும், நியர் விஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா நார்மலாக 18 to 33 கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் நார்மலாக ஒரு அன்ரிசர்வ் கேண்டிடேட்டாக இருந்தோம், ஒரு ஜென்ரலில் போகிறோம் அப்படின்னா 18 to 33. இதுவே நம்ம வந்து ஓபிசியாக இருந்தோம், ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருப்பாங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா ஓபிசியாக இருந்துச்சுன்னா +3, SC/SC இருந்துச்சுன்னா +5. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட்டில் +3யும் +5யும். அதாவது எனக்கு வந்து 33 வயசு தான் வந்து ஜென்ரல் அப்படின்னா ஓபிசியாக இருந்தீங்கன்னா 36 வரைக்கும் எழுதலாம், SC/SC இருந்தீங்கன்னா 38 வரைக்கும் எழுதலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் அதை. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமை போட்டு அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது என்னது கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எனி டிகிரி தான். இதுக்கப்புறம் அண்டர் கிராஜுவேட் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா 12th குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, அடுத்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜென்ரல் கேண்டிடேட்டு மேல் ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 500 ஃபீஸ் இருக்கும். இதே உமன் கேண்டிடேட் SC/ST மைனாரிட்டி டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 250 rupees இருக்கும் ஃபீஸு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த 500 அப்படின்றதுல 400 அப்படின்றது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாதான் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டாலே ரீஃபண்ட் ஆகுமானா கிடையாது. நீங்கள் அந்த எக்ஸாம் Tier 1 எக்ஸாம் எழுதியிருந்தா இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். 400 rupees ரீஃபண்ட் ஆகும். அதில் வந்து இதில் வந்து 250ல் பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு மீதி இருக்க அமௌண்ட்ஸ் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டுலேயுமே அப்படி தான். மோட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட் வந்து ஆன்லைன் தான் உங்களுக்கு. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஓபிசி ரிசர்வேஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக April 1, 2025 இந்த எக்ஸாம் டேட்டோட லாஸ்ட் டேட் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடிக்குள்ளே கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்காதவங்க இப்போயே வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணால் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்தில் போய் ஃபஸ்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுங்கள். இன்கம் சர்டிஃபிகேட் வந்த பிறகு அதை வச்சு தான் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண முடியும். இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 year. நீங்கள் எப்போ இன்கம் வாங்கினாலும் சரி அதோட வேலிடிட்டி உங்களுக்கு 1 year இருக்கும். ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கினாலும் March 31 அதோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். திருப்பி April 1க்கு நீங்கள் புதுசாக தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். ஸோ அதுதான் அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு. ஸோ மறக்காமல் எல்லாருமே ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருங்க. ஓபிசி சர்டிஃபிகேட்டோட நம்பர் நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப கேட்பாங்க. ஸோ நம்ம என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வாங்கி வச்சுருங்க. அடுத்து அவங்க அதான் கொடுத்துருப்பாங்க எப்படி என்னன்றது டீட்டெயில்ஸு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓவர்வியூ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மற்றபடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் ஓவராக சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். எம்ப்ளாய்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா October 4 ஷார்ட் நோட்டீஸ் வந்துச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னையிலேருந்து ஓப்பன் ஆயிருக்குன்னா October 21. ஸோ October 21 லாஸ்ட் டேட், க்ளோசிங் டேட் என்னைக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா November 20. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ நாள் இருக்குது,
கிட்டத்தட்ட நம்மளுக்கு கரெக்டாக 1 மாதம் கிட்ட இருக்கா. ஸோ நம்ம எப்போ அப்ளை பண்ணணும், இந்த ஸ்டார்டிங்லேயே அப்ளை பண்ணணுமா லாஸ்ட்லேயே அப்ளை பண்ணக்கூடாது. நடுவில் கரெக்டாக ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கடைசி நேரத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா சர்வர் இஷ்யூ வரும். ரொம்ப முன்னாடி அப்ளை பண்ணாலும் சர்வர் இஷ்யூ வரும். ஸோ கரெக்டாக ஒரு வாரம் ஒரு 8-10 நாள் அந்த ரேஞ்சில் அப்ளை பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, இது வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ஒரு நாள் எப்பயுமே எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் சில பேருக்கு சர்வர் பிஸியாக இருக்கும், அமௌண்ட் டெபிட் ஆகிருக்கும், அங்கே வந்து பே பண்ணியிருக்காது. ஸோ அதனால் 1 டே எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவுக்கு ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. நவம்பர் 23 டிசம்பர் 2 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்கிரைப் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 3 டிசம்பர் 7 நீங்கள் ஸ்கிரைப்ஸோட டீடைல்ஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமோட ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு சிபிடி இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து சிபிஏடி, சிபிஎஸ்டி ஸ்கில் டெஸ்ட். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த சிபிஏடி அப்படின்றது Tier 1 Tier 2 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஏடி இருக்கும். அரித்மெட்டிக் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அரித்மெட்டிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு குவாலிஃபைங் நேச்சர் ஆகும். இது எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது, சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். அது என்ன போஸ்ட்டுக்கு இருக்கும் அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இது வந்து ஸ்கில் டெஸ்ட், டைப் ரைட்டிங். நம்ம இங்கிலீஷில் வந்து 25 வேர்ட்ஸ் பர் மினிட் அந்த மாதிரி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்போ அப்படின்னா உங்களுக்கு Tier 1 Tier 2 அதாவது ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த சிபிஏடியும் சரி ஸ்கில் டெஸ்ட்டும் சரி இருக்கும். ஸோ சில போஸ்ட்டுக்கு சிபிஏடி இருக்கும், சில போஸ்ட்டுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். எல்லா போஸ்ட்டுக்குமே 2மே இருக்காது. நம்ம எந்தெந்த போஸ்ட் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது எனி டிகிரி தானே, கிராஜுவேஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். ஒருவேளை நான் ஃபைனல் இயர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Those awaiting final examination for the prescribed qualification are not eligible and henceforth should not apply அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபைனல் ரிசல்ட் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஃபிட்னஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் A2, B2, C2 ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம வித்தவுட் கிளாஸ் அப்படின்றது நம்ம என்னன்னா A2ஓட மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் தான் வித்தவுட் கிளாஸ் இருக்கும். ஸோ மற்ற ரெண்டுக்குமே நீங்கள் வித்தவுட் கிளாஸ் தான், இது வித்தவுட் கிளாஸ் தான். டிஸ்டிங்விஷன் வந்து 6/9 இருக்கணும், இதில் 6/12 இருக்கணும். இதில் வந்து 4 டயாப்டர் எக்ஸிட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நியர் விஷன் பார்த்தீங்கன்னா 0.6 இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ A2க்கு மட்டும்தான் நம்ம என்னது வித்தவுட் கிளாஸு, B2க்கும் C2க்கும் நம்ம கிளாஸ் போட்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை, அந்த விஷன் மட்டும் கரெக்டாக இருக்கணும், டிஸ்டன்ஸ் விஷனும் நியர் விஷனும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லைனா போஸ்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் என்ன, அதோட பே லெவல் என்ன, இனிஷியல் பே எவ்வளோ, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ, ஏஜ், டோட்டல் வேகன்சி எல்லாமே அவங்க ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர்னு ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா 6, அதாவது லெவல் கூட நம்மளுக்கு பே ஸ்கேலும் கூட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ பே லெவல் 5 பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கா, 4 அதோட கம்மியாக இருக்கா. ஸோ இப்போ லெவல் 1 அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னது RRB குரூப் டி. ஸோ அப்படி லெவல் கூட நம்மளுக்கு பே ஸ்கேலும் அதிகமாகிட்டே இருக்கும். இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, B2, A2, C2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏஜும் கொடுத்துருக்காங்க, 18 to 33 தான். இந்த 18 to 33 அப்படின்றது நம்மளுக்கு வந்து ஜென்ரலுக்கானது. ஓபிசி அப்படின்னா அப்பர் ஏஜில் 33லேருந்து 3 வருஷம் நம்ம கூடிக்கலாம், 36 வரைக்கும் எழுதிக்கலாம். இதுவே SC STயாக இருந்தால் 5 வருஷம் 38 வரைக்கும் எழுதிக்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போ சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 161 வேகன்சி, ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 615 வேகன்சி, கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 3416 வேகன்சி. ஸோ ஜூனியர் அக்கௌண்ட்ஸு, சீனியர் அக்கௌண்ட்ஸ் கிளர்க், டிராஃபிக் அசிஸ்டன்ஸ்லாம் மொத்தம் சேர்த்து 5810 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேகன்சி தான். ஸோ நம்ம எல்லாருமே எக்ஸாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி நம்மளுக்கு எல்லாமே நார்மலாக படிக்கிறது தான். நம்ம SSCயாக இருக்கட்டும் RRBயாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். SSC RRBக்கும் சேம் சிலபஸ் தான். SSCக்கு இங்கிலீஷ் இருக்கும், RRBக்கு இங்கிலீஷ் இருக்காது, அவ்வளோதான். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் கண்டன் லேசிக் சர்ஜரி ஆர் எனிதர் சர்ஜரி, அதாவது நான் வந்து லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இப்போ நான் கண்ணாடி போடல, அப்போ வித்தவுட் கிளாஸ் A2ல அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் அப்ளை பண்ணக்கூடாது, அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நான் வந்து முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தேன், இப்போ லேசிக் சர்ஜரி பண்ணி நான் கண்ணாடி இல்லை, ஸோ வித்தவுட் கிளாஸில் A2ல அப்ளை பண்ணலாமான்னா அப்ளை பண்ணக்கூடாது, அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ லோயர் ஏஜ் லிமிட் நான் பார்ன் ஆஃப்டர், அதாவது January 1, 2008க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது, அதாவது அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்றாங்க. இப்போ இதே வந்து ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா January 2, 1993 அதான் வந்து நமக்கு என்னது அப்பர் ஏஜ். அந்த ஏஜுக்கு அப்புறம் அதாவது January 2, 1993க்கு அப்புறம் பிறந்திருக்கணும், இந்த டேட்டுக்கு உள்ளே பிறந்திருக்கணும். அதாவது இதுதான் என்ன லோயர் ஏஜ் லிமிட், இது அப்பர் லெவல், இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், அவ்வளோதான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதே மாதிரி
ஓபிசி நான் கிரீமி லேயர்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும், எஸ்சி எஸ்டினா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த் இதுல இருந்து இதுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் லோயர் ஏஜ் லிமிட், அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கு 5 years ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 years. இப்போ எக்ஸ் சர்வீஸ்மேன்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் என்ன, ஓபிசியில் என்ன, எஸ்சி எஸ்சியில் என்ன, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்த்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு ஈக்குவல் 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் உங்களுக்கு என்ன வெரிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், நம்ம எனி டிகிரி தான். ஸோ ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவன் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ ஃபீஸும் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் வந்து எவ்வளவு 500 ரூபா. அதில் வந்து 400 ரூபா ரீஃபண்ட் ஆயிரும். எப்போ அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணாதான், அப்ளை பண்ணால் கிடையாது, எக்ஸாமை போய் நீங்கள் எழுதிருக்கணும். எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ரீஃபண்ட் ஆகும். அதில் 500 rupees ஃபீஸு. மற்றவங்க எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் எல்லாத்துக்குமே என்னது 250 rupees ஃபீஸு. ஸோ அதுலேயுமே என்னது பேங்க் சார்ஜஸ் மட்டும் டேரக்ட் பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தான் ஃபஸ்ட்டு சிபிடி இருக்கும். சிபிடியில் வந்து Tier 1 Tier 2 இருக்கும். சில போஸ்ட்டுக்கு சிபிஏடி இருக்கும், சில போஸ்ட்டுக்கு சிபிஎஸ்டி இருக்கும். அதாவது ஸ்கில் டெஸ்ட், டைப் ரைட்டிங் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். அடுத்து வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த Tier 1 சிபிடி 1ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ், ரீசனிங்கில் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின்ஸ். அதான் அவங்க கொடுத்துருக்காங்க. மேக்ஸில் 30, ஜென்ரல் ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸில் 40. மொத்தம் பார்த்தீங்கன்னா 90 minutes, அதாவது 1.5 hours, 1.5 hours, 90 minutes, 1.5 hours. டோட்டல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ். இதுக்கு ஒரு கொஸ்டினுக்கு நம்மளுக்கு 1 மார்க். ஒரு கொஸ்டின் கரெக்டாக போட்டோம்னா 1 மார்க். நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33. அதாவது நெகட்டிவ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.33. ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான மார்க்கும் நம்மளுக்கு இருக்காது. 0.33 நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து 0.33 மார்க் மைனஸ் ஆகும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு 10 கொஸ்டின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மொத்தமே 10 கொஸ்டின். அதில் நீங்கள் வந்து 10 கொஸ்டினுமே அட்டன் பண்ணிட்டீங்க. அதில் 9 கரெக்ட் அப்படின்னா உங்கள் மார்க் என்னவா இருக்கும்? அதாவது 10 கொஸ்டின் இருக்குது மொத்தம். 10ல் நீங்கள் வந்து 9 கரெக்டு 1 தப்பு அப்படின்னா உங்களுக்கு என்ன மார்க் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்க? 9 கரெக்டாக எழுதிருக்கீங்கல்ல, அப்போ 9 கொஸ்டினுக்கு உங்களுக்கு 9 மார்க் வந்துடும். அந்த 9லேருந்து தப்பான ஒரு கொஸ்டினுக்கு 0.33 ரெடியூஸ் பண்ணாங்கன்னா 8.66 மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் என்னது நெகட்டிவ் மார்க்கோட மார்க்கிங் சீன். ஒரு கொஸ்டின், அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான மார்க் மைனஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, மேக்ஸில் இப்போ நம்மளுக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படின்றது. ஸோ மேக்ஸோட நம்பர்ஸ், மேக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், எல்சிஎம், எச்சிஎஃப், ரேஷியோ, பெர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க். அதாவது மேக்ஸில் நம்மளுக்கு 2 இருக்கும். என்னது அரித்மெட்டிக், அட்வான்ஸ்னு சொல்லிட்டு. அரித்மெட்டிக் டாபிக்ஸ்ல எல்லாமே இங்கே பற்றி கடைசியில் எக்ஸட்ரா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. எக்ஸட்ரா அப்படின்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும், இந்த டாப்பிக்லேருந்து வராது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்குமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். பேசிக்காக இந்த நம்பர் சிஸ்டத்துலேருந்து ஆரம்பித்து நம்ம கடைசியாக அரித்மெட்டிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ். அரித்மெட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், ரேஷியோ ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ பெர்சன்டேஜ் ரேஷியோ நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸாக இருக்கட்டும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸாக இருக்கட்டும், டைம் அண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஃபார்முலாவே இல்லாமல் நம்ம அந்த ரேஷியோ மெத்தட் வச்சே போடலாம். ஸோ நம்மளுக்கு பெர்சன்டேஜும் ரேஷியோவும் அரித்மெட்டிக்கில் ரொம்ப முக்கியமானது. அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் அதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து ரீசனிங் நம்ம ஆல்ரெடி இப்போ அனாலஜிஸு, நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிலாஜிசம், பிளட் ரிலேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரீசனிங்கில் கவர் ஆயிடும். ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக பார்க்குற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, இது மூணுமே ரொம்ப முக்கியமானது. மொத்தம் இப்போ 40 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். அப்போ நம்ம 40 கொஸ்டினில் ஒரு 10 to 12 கொஸ்டின் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸே கவர் ஆயிரும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எப்போ படிக்கணும்? லாஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணும். ஸோ கண்டிப்பாக 2 years படிக்கணும். ஆனால் ரொம்ப மஸ்ட்டாக 1 year படித்து வச்சுருக்கணும். ஸோ இப்போ இந்த என்டிபிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நடந்த என்டிபிசி கிராஜுவேஷனாக இருக்கட்டும், அண்டர் கிராஜுவேஷனாக இருக்கட்டும், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. 2025 கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி மேக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், ஒரே மாடல் தான். ஒரே மாடலில் அடுத்தடுத்த ஷிஃப்ட்டில் வேறு ஷிஃப்ட்டில் நம்பர்ஸை மட்டும் மாற்றிட்டாங்க. இப்போ ஒரு மாடல் இருக்குது அப்படின்னா அந்த மாடலில் நம்பர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அதே கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு மாடல் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த ஷிஃப்ட்டில் எந்த கொஸ்டின் வந்தாலும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்துச்சா, அப்போ அடுத்து இருக்கிறதுலாம் முக்கியமானது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி. ஸோ இதுலேருந்து அதுக்கு அடுத்து ப்ரியாரிட்டி கொடுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், ஸ்டாட்டிக் ஜிகே இருக்கும்,
அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், நேஷனல் பார்க்காக இருக்கட்டும், டான்ஸு, ஃபெஸ்டிவல்ஸு, ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கே படிச்சிடலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னது Tier 1 பார்த்தாச்சா, அடுத்து அந்த கிளியர் ஆனால் உங்களுக்கு Stage 2 வரும். CBT தான், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் Tier 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் 35 கொஸ்டின்ஸு, ரீசனிங்கில் 35, ஜென்ரல் அவேர்னஸில் 50. உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா அதே 90 minutes தான், 1.5 hours, அதான் 1.5 மணி நேரம் தான். டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 120, அதில் 100 கொஸ்டின்ஸு, இதில் 120 கொஸ்டின்ஸு, சேம் டைம் தான். ஸோ இது மெயின்ஸ்னால உங்களுக்கு என்னது கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும். உங்களுக்கு மேக்ஸில் 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இருக்குது, ரீசனிங்கில் 5, ஜென்ரல் அவேர்னஸில் 10. ஸோ டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. 120 மார்க்ஸு, ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்கு, டைம் வந்து 1.5 hours, அதே தான். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான். நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறீங்களோ, என்ன மேக்ஸு, என்ன ரீசனிங், என்ன ஜிஎஸ் படிக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் என்னது மெயின்ஸுக்கு படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே மெயின்ஸுக்கும் தயாராகி தான் படிக்கிறீங்க. ஸோ அதே டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங் எல்லாமே என்னது உங்களுக்கு அதை நம்பர் சிஸ்டம், டெசிமல், ஃப்ராக்ஷன், HCF, LCM, ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ், ஸோ எல்லாமே என்னது உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா CBT, அதாவது CBT 1 இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மாதிரி தான். ஃபைனல் ரிசல்ட்டில் உங்களுக்கு இந்த மார்க் எடுத்துக்குவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ப்ரிலிம்ஸ் அப்படின்றது ஒரு குவாலிஃபைங் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா CBT 2க்கு போவீங்க. இந்த CBT 2வோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கா இல்லையான்றதே நம்மளுக்கு என்னது இந்த Tier 2 மெயின்ஸ் மார்க் வச்சு தான் இருக்கும். ஸோ அடுத்து வர CBATன்னு ஒன்று சொன்னோமா, CBATயாக இருக்கட்டும், ஸ்கில் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே உங்களுக்கு குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் வந்து குவாலிஃபை ஆனாலும் போதும். ஜென்ரல் அவேர்னஸில் இன்னொன்று வந்து முக்கியமான கம்ப்யூட்டரும் இருக்கும். ஸோ நான் சொல்ல மாட்டேன், கம்ப்யூட்டர் இருக்கும். ப்ரிலிம்ஸையும் சரி மெயின்ஸையும் சரி கம்ப்யூட்டர் இருக்கும். பேசிக் கம்ப்யூட்டர் தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸு, டேட்டா பேஸ்னா என்ன, அதோட ரேம் என்ன, ரோம்னா என்ன, ஸோ அந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஷார்ட்கட் கீஸ் படித்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இதுலேயும் அது மெயின்ஸ்லேயும் அதே மாதிரி இருக்கும். CBT 2ல் தான் உங்களுக்கு என்னது ஸ்கோரிங் பார்ட். CBT 2ல் 120க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ரீஜியனில் உங்களுக்கான போஸ்டிங் அங்கே அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ரீஜியன் இருக்கும். RRB சென்னை, RRB திருவனந்தபுரம், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்று இருக்கும். அதில் நம்மளுக்கு மோஸ்ட்டாக வந்து சென்னை, திருவனந்தபுரம், பெங்களூர் இதெல்லாம் நம்ம சவுத் ரீஜியனில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல எது உங்களுக்கு நியர்பையில் இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே மதுரையில் இருக்கீங்க, இல்லை தமிழ்நாட்டில் இருந்துட்டு நான் வேறு ரீஜனுக்கு அப்ளை பண்ணலாம்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எந்த ரீஜன்னாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் இங்கே எழுதுனாலும் எழுதிக்கலாம். இங்கே எழுதிட்டு நீங்கள் எக்ஸாம் அந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணி எழுதி போய்க்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற CBT 1லேருந்து CBT 2க்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா 1:15 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதாவது இப்போ ஃபஸ்ட்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 போஸ்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கேட்டகரியில் ஒரு 10 போஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா 150 பேரை கூப்பிடுவாங்க. அப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதுறவங்க 150 பேராக இருப்பாங்க. அதுதான் 1:15 ரேஷியோ. ஒரு இதுக்கு 15 பேரை கூப்பிட்றது தான் என்னது 1:15 ரேஷியோ. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே பார்த்தீங்கன்னா CBAT, அதாவது CBT 1, 2 முடிச்சுட்டு CBAT யாருக்கு இருக்குன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கு எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் CBAT இருக்கும். ஸோ இது குவாலிஃபைங் நேச்சர் தான். அடுத்து இப்போ மற்ற போஸ்ட்டு ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்னு ஒரு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கும், ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்ன்றது உங்களுக்கு டைப் ரைட்டிங் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள் பேராகிராஃப் அங்கே டிஸ்பிளே ஆகும், அதை வந்து நீங்கள் பார்த்து கீழே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எரர் இல்லாமல் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 30 words per minute, ஒரு ஹிந்தியாக இருந்துச்சுன்னா 25 words per minute. உங்களுக்கு என்ன பிசியில் தான் உங்களுக்கு டைப் பண்ணுற மாதிரி இருக்குது பர்சனல் கம்ப்யூட்டரில். ஸோ இதெல்லாம் தான் போஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. அதில் எதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு CBAT இருக்குது, எதுக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, எதுக்கெல்லாம் வெறும் Tier 1 Tier 2 மட்டும் போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. அதுக்கும் நம்மளுக்கு என்ன சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்குமே எந்த இதுவுமே கிடையாது. அப்போ ப்ரிலிம்ஸும் மெயின்ஸும் கிளியர் பண்ணாலே ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் வச்சுருந்தோம் 120க்கு ஒரு 100 110+ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம என்னது கன்ஃபார்மாக இந்த போஸ்ட் எடுத்துடலாம். ஸோ நம்ம வேகன்சி கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கட் ஆஃபாக அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அதுவும் போக இப்போ நம்மளுக்கு நிறைய ஷிஃப்ட்டில் எக்ஸாம் நடக்கிறதுனால மார்க் நார்மலைசேஷன் ஆகும். ஸோ அதே கஷ்டமான ஷிஃப்ட்டு ஈஸியான ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி நம்மளுக்கு மார்க்கு கூடவும் குறையவும் செய்யும். இப்போ சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டுக்குமே உங்களுக்கு என்னது டைப் ரைட்டிங் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் டிராஃபிக் அசிஸ்டன்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா CBAT இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், இல்லை T ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு மினிமம் மார்க் குவாலிஃபைங்காக இருக்கும். அதை மட்டும் நம்ம ஸ்கோர் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த இது கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் தான் RRB ஜோன்ஸ். நம்ம வந்து ஜோன்ஸ் என்னென்னா அகமதாபாத் இருக்குது, சண்டிகர், மும்பை இந்த மாதிரி இருக்கா. இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக சென்னை ஜோன், இல்லாட்டி நம்ம என்னது பக்கத்தில் திருவனந்தபுரம் இருக்கும், திருவனந்தபுரம்,
பெங்களூர் கூட சில பேர் அப்புறம் பக்கத்தில் பெங்களூர் ஜோன் இருக்குது, செகண்டராபாத் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னது நம்ம சவுத் ரீஜனில் நம்ம நியர்பையில் இருக்க ஜோன்ஸ். ஸோ நம்ம மோஸ்ட்டாக சென்னை ரீஜன் தான் பார்ப்போம். நம்ம பார்க்கலாம் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு. ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்க ஓவராலாக சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், ஸ்டேஷன் மாஸ்டர், குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட், சீனியர் அக்கௌண்ட்ஸ் கிளர்க்கு, டிராஃபிக் அசிஸ்டன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே ஸ்கேல் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எல்லாத்துமே சேர்த்து ஒரே இமேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் அவங்க எதெல்லாம் எலிஜிபிள்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எனி டிகிரி தான். ஸோ டைப் ரைட்டிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த சீனியர் இப்போ டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுமா கேட்டால் கிடையாது. நம்ம டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சிருக்கணுமா அப்படிலாம் கிடையாது. உங்கள் டைப்பிங் தெரிஞ்சுதான் போதும். டைப்பிங் அங்கே வந்து கொடுத்துருக்க பேராகிராஃபை நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் அடித்தாலே போதும். ஸோ டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ரீஜனுக்கான போஸ்ட். ஆர்ஆர்பி அகமதாபாத், அஜ்மீர் அப்படின்றது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சி எஸ்டிக்கு எவ்வளோ, எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் எவ்வளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறோன்னா இப்போ வந்து சென்னை ரீஜன் பார்ப்போம். சென்னை ஜோனில் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு மொத்தம் நம்ம சென்னை ரீஜனில் பார்த்தீங்கன்னா 187 போஸ்ட் இருக்குது. உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜென்ரல் எவ்வளோ, எஸ்சி எவ்வளோ, எஸ்டி எவ்வளோ, ஓபிசி, இடபிள்யூஎஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஜூனியர் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜென்ரலில் 44 கொடுத்துருப்பாங்க. இதில் ஓபிசி பார்த்தீங்கன்னா 29 கொடுத்துருப்பாங்க. இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது என்னது அதிகமாக கொடுத்துருப்பாங்க. டோட்டல் 108 வேகன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் சதர்ன் ரீஜன் அண்டு ஐசிஎஃப்னு இருக்கும். ஐசிஎஃப்னா இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி, அங்கேயும் உங்களுக்கு போஸ்ட் இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னது இந்த ஐசிஎஃப்லாம் கண்டிப்பாக என்னது சென்னையில் தான் போஸ்டிங் இருக்கும். இந்த சவுத் ரீஜன் வர்றப்ப நம்மளுக்கு வந்து இப்போ சென்னை ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி அந்த மாதிரி போடுவாங்க. இப்போ இதே வந்து திருவனந்தபுரம் எடுத்திங்கன்னா மதுரை டிவிஷன் அந்த மாதிரி இதில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நம்ம சென்னை ரீஜனுக்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்துக்கான வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 58 வேகன்சி கொடுத்துருக்காங்க திருவனந்தபுரத்தில். அதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றே கொடுத்துருக்காங்க. சீஃப் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு எவ்வளோ, கூட்ஸ் ட்ரெயின் எவ்வளோ, ஜென்ரல் எவ்வளோ, ஓபிசிஎஸ். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுங்க. நம்ம ஏன்னா படிக்கிறது வந்து என்னது ஒரே சிலபஸ் தான். நம்ம எந்த எக்ஸாம் எடுத்தாலும் ஒரே சிலபஸ் தான் படிக்க போகிறோம். நம்ம எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், ஐபியாக இருக்கட்டும். ஸோ எந்த எக்ஸாம் எடுத்தாலுமே என்னது சிலபஸ் ஒன்று தான். இப்போ ஒரே சிலபஸ் தான் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் இருக்குது. இப்போ ரீசெண்டாலாம் ஐபியிலலாம் 3 எக்ஸாம் வந்துச்சு. ஐபிஐ எக்ஸாம், இன்டெலிஜென்ஸ் பியூரோலாம் 3 எக்ஸாம் வந்துச்சு. ஏசிஐவும் வந்துச்சு, செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் வந்துச்சு, அடுத்து ஜூனியர் ஜியோன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே என்னது ஒரே சிலபஸ் தான். ஜியோ மட்டும் கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கும். மற்றபடி ஏசிஐவும் சரி, உங்களுக்கு செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் சரி, அந்த செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் 10th குவாலிஃபிகேஷன் தான். சிலபஸ் பார்த்தீங்கன்னா இதே சிலபஸ் தான். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷு, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸை கரண்ட் அஃபேர்ஸ் கூட தனியாக கேட்பாங்க. ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா சேம் சிலபஸ் தான். இங்கிலீஷ் மட்டும்தான் கிடையாது. ஸோ அதில் இங்கிலீஷ் படிச்சிருப்பாங்க, இதில் இங்கிலீஷ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்கும். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ எல்லாருமே எழுதலாம் இதில். ஸோ நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எழுதலாம். வேறு போலீஸ், எஸ்ஐ படிக்கிறேன், பிசி படிக்கிறேன்றாலும் யாருனாலும் இந்த எக்ஸாமை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி எழுதி பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தமிழ் மாணவர்கள் நிறைய பேர் வரணும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேக்ஸில் 30 கொஸ்டின் இருக்குது, ரீசனிங்கில் 30 கொஸ்டின் இருக்குது. ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா 30க்கு 30 போடலாம். போடுறாங்க நிறைய பேர், எல்லாருமே 30 போடுறாங்க. ஸோ ரீசனிங்லாம் உங்களுக்கு பெரிய உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியோ இருக்காது. ஸோ நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் தான். ஒரு இப்போ பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா ஒரு 10 to 12 மாடல் இருக்கும். அந்த மாடலில் தான் ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கும். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸும் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ரொம்ப முக்கியமான டீடைல்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்லைன் கோர்சஸும் நம்மகிட்ட போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆன்லைன் கோர்சஸ் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.